சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அஸ்திவார அமைப்புகள் அறிமுக அமைப்புகள் கொடுக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராஜ யோகாதிபதி மற்றும் உங்களுடைய ராசிநாதன் எல்லாமே குருவின் தொடர்பில் இருக்கிறனால மனசு உடம்பு ரெண்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கடுமையான அமைப்பில் இருக்குது. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. அதாவது இறைவன் இருக்கிறான், பரம்பொருள் இருக்கிறது, நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்திற்கு வந்து அவரும் குருவின் பார்வையில் வந்துடுறார். ராசிநாதனோ ராசியோ குருவின் பார்வையில் இருந்தாலே பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது ஒரு ஜோதிடத்துடைய ஒரு விதி. ஆக ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து குருவின் பார்வையில் வர்றதுனால அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய மாதமாக அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. என்னங்க அதிர்ஷ்டம் செயல்படும்? வயதிற்கேற்றார் போல் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாத ஆரம்பத்திலேருந்தே சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் உறுதி நிகழ்வுகள், இவரை கல்யாணம் பண்ணலாம் அவரை கல்யாணம் பண்ணலான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மனசு ஸ்திரப்படக்கூடிய அமைப்பு, ஒரு வேலை தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு அதற்கான அமைப்பு. அதிர்ஷ்டமே இல்லைங்க, நானும் வேலை செய்கிறேன் அவரும் வேலை செய்கிறார், நானும் தொழில் பண்ணுறேன் அவரும் தொழில் பண்ணுறார், எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குது அவருக்கு மட்டும் 100 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரியாக உழைத்தும் நம்ம களைச்சே போனோம் ஆனால் நல்ல பலன் இல்லையே என்று நினைக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உழைப்பிற்கேற்றார் போல ஊதியம் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாங்க. 5ஆம் பாவகம் புத்திரர்களை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் பாவகம் வெகு புனிதமாக இருக்கிறது சூரியன் செவ்வாய் அமைப்பில். கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நமக்கு பிறகு இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ அல்லது நம்ம தொழிலை இவங்க எடுத்து செய்வாங்களா, நம்முடைய பேரை காப்பாற்றுவாங்களான்னு சிம்மராசிக்காரர்களில் நிறைய பேர் வந்து பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மாறப்போகிறது. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் திரும்ப வரக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, அல்லது ஏதாவது ஒன்றில் இவர் தான் இப்படித்தான் என்பதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நிலைமை என சிம்மராசிக்காரர்களுக்கு சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு கணவர் பேரில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் இப்போது விலகும். கணவருக்கு உடம்பு சரியில்லை, கணவருடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இல்லை, அவர் எப்படி கடன் வாங்கினார் என்ன பண்ணார் இவ்வளோ காசையும் தெரியலன்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள் 7ஆம் இடத்து ராகுவின் காரணத்தினால ஒரு பிணக்குகள், நம்ம சொல்கிறத இவர் கேட்க மாட்டேன்றாரு, அவர் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரியா இல்லைன்ட்டு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்குமே சொந்த வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 9, 10ஆம் பாவகங்கள் இப்போது வெகு வலிமையாக இருக்கின்றன. 9ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்க 10ஆம் பாவகத்தில் குரு பகவான் வலிமையாக இருப்பது கொடுப்பினையான ஒன்று. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு 9, 10 கூடியவர்கள் சேர்ந்து 9ஆம் பாவகத்தை பார்ப்பது, ராசிநாதன் 3இல் இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருப்பதுன்னு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வேலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பொதுநலவாதிகளாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ப்ரொமோஷன் கிடைக்கும். உயர்நிலை படிப்புன்னு சொல்லப்படக்கூடிய பிஜி படிக்கிறதுக்கு தடை இருந்தவங்க அல்லது பிஹெச்டி படிக்கணும் அப்பா அம்மா ஒத்துக்கலை, அல்லது எனக்கே ஃபைனான்ஸ் இல்லை, அல்லது அலுவலகம் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குன்னு படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் உயர்வுகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து அந்த உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றனங்க. பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிமேல் சோதனைகள் இருக்காது. 4ஆம் பாவகம் வெகு வலிமையாக குருவின் பார்வையில் இருக்குது. 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் விபரீத ராஜயோக அமைப்பில் 4ஆம் பாவகத்தில் இருக்கனால இந்த மாதத்தில் திடீர்னு வீடு அமையிறது, திடீர்னு வண்டி வாகனம் அமையிறது கண்டிப்பாக உண்டு. 12 கூடிய சூரியனும் 8 கூடிய செவ்வாயும் 4ஆம் பாவகத்தில் குருவின் பார்வையில் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று. ஒன்று வீடு இல்லைனா வண்டி, இந்த ரெண்டில் ஒன்று அவங்கவுங்க தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் ஏதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சே தீரணும். அதாவது கிடக்கிறது கிடக்கட்டும், கடன் இருக்கட்டும், டக்குன்னு இந்த ஃப்ளாட்டை வாங்கி போட்டுருவோம், அல்லது இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு லீஸுக்கு போயிடுவோம், அல்லது இந்த வண்டியை மாற்றிட்டு அந்த வண்டியை வாங்கிடுவோம், 2 வீலர்லேருந்து காருக்கு போயிடலாம், அல்லது யாராவது ஒருத்தர் அப்படி இந்த காரை வச்சுக்க அந்த வண்டியை வச்சுக்கன்னு சொல்லிட்டு தானே தேடி வரக்கூடிய சில நல்ல நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு மட்டும் அம்மா கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அம்மா ஒன்று சொல்லி நம்ம அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும்.
தாய் என்கின்ற தெய்வத்திற்கு இதை செய்ய முடியலையேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும். அல்லது அம்மா வந்து அண்ணனுக்கு செய்கிறாங்க, அக்காவுக்கு செய்கிறாங்க, தம்பிக்கு செய்கிறாங்க, தங்கச்சிக்கு செய்கிறாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு எனக்கூடிய ஒரு அமைப்புகளும் இப்போது அம்மாவால் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஆனால் அதையும் கடந்து வரக்கூடிய நிலைமையில் தான் நல்லவைகள் இருக்கின்றன. நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு சட்டப்பூர்வமான போராட்டங்கள்லேருந்து விடுதலைகள் கிடைக்கும். கோர்ட்டில் சமரசமாக தீர்வாகிறது, உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. காவல்துறை நடவடிக்கைகளுக்கு உள்ளானவர்களுக்கு அதிலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. ஆரோக்கியம் பெரிய அளவில் 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் என எல்லாத்துலேயும் கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சிக்கல்கள் இல்லாத, எதிலும் ஒரு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிக்கு இந்த டிசம்பர் மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் 5ஆம் தேதியிலிருந்தே மறுபடியும் குரு பார்வை ராசிக்கு வந்துடுது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து குருவின் பார்வையில் இருப்பது முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல அமைப்பு. பாபர்கள் எப்போதெல்லாம் 3, 6, 10, 11 உட்காடுறாங்களோ அப்போல்லாம் நல்ல தன்மைகளை கண்டிப்பாக செய்வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் 3ல் செவ்வாய் இருக்கிறார், 6ல் சனி இருக்கிறார், 3லேயே சூரியனும் 15ஆம் தேதிக்கு பிறகு மாறுறார். பின்னகு என்னங்க, வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தா கூட வாய்ப்பு வந்து கதவை தட்டுறத மாதமாக டிசம்பர் மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு அமையும். நம்மளே வாய்ப்பு தேடி அலைஞ்சது போக வீடு தேடி வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? கண்டிப்பாக செய்வீங்க. ஆக படுத்து கிடக்கக்கூடிய சோம்பலாக இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களை கூட அப்படியே தட்டி எழுப்பி நல்லவைகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத பணவரவு சிலருக்கு இருக்கும். கடந்த காலத்தில் அதில் தோற்று போனேன், இதில் தோற்று போனேன், அதாவது அது சரியாகலை, இது சரியாகலை, அதில் செய்ய முடியல, இதில் செய்ய முடியல, ஷேர் மார்க்கெட்டு கை கொடுக்கல, ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், நடாத்தில் விட்டுட்டு போயிட்டார், இந்த பணத்தில் இங்கே காணோம், அந்த பணத்தில் அதை இன்வெஸ்ட் பண்ணேன், அது போச்சு இது போச்சு, அண்ணனை நம்பினேன், தம்பியை நம்பினேன், அக்காவை நம்பினேன், தங்கச்சியை நம்பினேன், மச்சினமார் காலை வாரிட்டாங்க, மாமனார் கை கொடுக்கல. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் யாருமே தேவையில்லை, நான் என்னுடைய சொந்த காலிலே நிற்கக்கூடிய அளவிற்கு இதோ பார் 2026 நான் சாதிக்கக்கூடிய அமைப்பிற்கு இப்போவே அந்த விஷயங்கள்லாம் நடக்குது பாருன்னு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் வரக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. சிலருக்கு அரசு வேலை, அரசு அதிகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாத மாதமாக இந்த மாதம் இருக்கும். கடந்த காலத்தில் இதில் தோத்துட்டேன் அதில் தோத்துட்டேன்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எதுலேயும் தோல்வி கிடையாது, ஜெயிக்கத்தான் போகிறேன் என்கின்ற மாதிரியாக தன்னம்பிக்கையற்று இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு பெரிய அறிமுகம் இப்போது கிடைக்கும். உங்களை விட பணக்காரர், உங்களை விட அதிகாரம் உள்ளவர், ஏதாவது ஒரு வகையில் ஒரு அணில் மாதிரி ஒரு பெரிய மனுஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்களை அவர் ஞாபகம் வச்சு உங்கள் வாழ்க்கையில் எதையாவது நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பும் டிசம்பர் மாதம். 3ஆம் இடம் சுபத்துவம். 3ஆம் இடம் சுபத்துவம்னாலே மற்றவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு உதவிகள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாத்திற்கு இப்போது பெரிய கஷ்டங்கள் இல்லை, நம்மளே நம்மளுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணிக்கிட்டா தான் உண்டு. கோட்சார ரீதியாக பெரிய கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு. பிறந்த ஜாதக அமைப்பில் ஏதாவது கஷ்ட நஷ்டம் இருந்தால் தான் உங்களுக்கு பெரிய அளவில் சுமைகள் சோகங்கள் இருக்குமே தவிர எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மாதமாகவே 2025 டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. 2026ஆம் ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்கணும். அப்போ அது நல்லா இருக்கணும்னா அதற்கான சில ஃபவுண்டேஷன்கள் கிடைக்கக்கூடிய, எதிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுவே அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்குமே தடை இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் சோதனை எதுவும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதற்கடுத்து கூட இன்னும் 2 மாதங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு வலிமையான நிலைமையை அடைவார். கடந்த காலத்தில் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது அந்த தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கிடையாது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இருக்கும். 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது தனவரவு, குடும்ப நிம்மதி போன்றவைகள், வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் லாபங்கள் குறைவாக கிடைத்தாலும் கூட
வீட்டு அமைப்புகளில் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரிய அளவில் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி நிச்சயமாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு சில வழிகள் தெரியக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகளின் மூலமாக சோதனைகளை அனுபவித்தவர்கள். அண்ணன் கை கொடுக்கல, அக்கா கை கொடுக்கல, தம்பி தங்கச்சிங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், அவங்க திருப்பி கொடுக்கல, பணம் இங்கே போய் மாட்டிக்கிச்சு அங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் நிறைந்த அமைப்பாகவே 2025 டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது கூட இப்போதைக்கு ஒரு முடிவு வரும். அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பெரிய அளவில் சாதிக்கணும் என்பதால் இந்த 6 மாதங்களில் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். ஒரு சினிமா, கலைத்துறை, சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி சாதிக்கணும் அந்த மாதிரி சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அடுத்த வருட ஆரம்பத்திலேயே ஏதாவது நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் அப்படியே உபயோகப்படுத்தி கொண்டு மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான சில பல விஷயங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எதுவும் பெரிய அளவில் இருக்காது. அதே நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய, அதாவது சொந்த ஊரிலிருந்து வெளியே போயிருக்கக்கூடியவர்களுக்கு, இங்கே பூர்வீகத்திலிருந்து வெளியே போயிருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப பூர்வீகத்திற்கு வரக்கூடிய எண்ணங்கள், வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் தூர இடத்துல என்னால் சாதிக்க முடியல, மறுபடியும் போய் சொந்த ஊருக்கே போயிடுறன்ற மாதிரியான எண்ணங்கள் வரும். அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய சிலருக்கு மறுபடியும் வீட்டில் போய் மனைவி குழந்தை கணவன் சந்தோஷமாக இருக்கணுமேன்ற மாதிரியான சில மாற்றங்களை தரக்கூடிய அமைப்போடு இந்த டிசம்பர் மாதத்திற்கு வந்துடுதுங்க. எந்த நிலைமையிலையும் இந்த டிசம்பர் மாதம் உங்களை கைவிடாது. சிலருக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இராணுவம், காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள், ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, சம்பளம் போதலை, சம்பளம் இல்லை அல்லது ப்ரொமோஷன் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு டிசம்பர் மாதத்தில் சில அடிப்படை அனுமதிகள் கிடைத்து அடுத்த வருடம் நீங்கள் நன்றாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைத்து நன்றாக இருப்பதற்கான சில பேசிக் அமைப்புகள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. விருச்சிகத்திற்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோக மாதம் இந்த டிசம்பர் மாதம்.